மேசராசி அன்பர்களுக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு மேசம் இயல்பிலேயே ஆண் மற்றும் உமிழும் ராசியாகும். அதன் அதிபதி கிரகம் செவ்வாய். இந்த ராசியில் பிறந்தவர்கள் சுபாவத்தில் ஆற்றல் மிக்கவர்கள். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருக்கும். ஏனென்றால் மேசத்தில் குரு மற்றும் 7வது வீட்டில் ராகு, கேது அமர்ந்திருப்பதால் உங்கள் முன்னேற்றத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம். 11ஆம் வீட்டில் சனியின் நிலைப்பாடு அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடையும். ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி உங்களுக்கு வழங்கும் பலன்கள் மிகவும் மெதுவாக ஆனால் நிலையானதாக இருக்கும். உங்களின் 2வது மற்றும் 7வது வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பணத்தை முதலீடு அல்லது வீடு வாங்குவதில் செலவு செய்யலாம். இந்த நேரத்தில் உங்கள் கவனத்தின் பெரும்பகுதி வசதிகளை அதிகரிப்பதில் இருக்கும். குரு ராகுவுடன் இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் முதல் வீட்டில் குரு இருப்பதால் நீங்கள் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். இதன் காரணமாக நீங்கள் ஒரு மத பயணத்தையும் மேற்கொள்ள இருக்கும். இருப்பினும் குருவின் பார்வை உங்கள் 9ஆம் வீட்டில் இருக்கும். இதன் விளைவாக நீங்கள் குடும்பத்தின் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். குருவின் பார்வை உங்களுக்கு பலனளிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் பணியிடத்திலிருந்து போனஸ் போன்றவற்றின் மூலம் பண ஆதாயங்களை பெற வாய்ப்புள்ளது. தொழில் மற்றும் நிதி ரீதியாக ஜூன் மாதத்தின் 2ஆம் பாதி இந்த ராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு சுபிட்சத்தை அளிக்கும் சனி உங்கள் 11ஆம் இடத்தில் அமைகிறார். மேலும் 3வது வீட்டில் சூரியன் இருப்பதால் உங்கள் வளர்ச்சி மெதுவாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தலைவலி மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் எலக்ட்ரானிக் கேஜெட்கள் மற்றும் ஆக்சசரிஸ்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். காதல் வாழ்க்கையை பற்றி பேசுகையில் ராகு உங்கள் முதல் வீட்டில் குருவுடன் அமர்ந்திருக்கிறார். கேது உங்கள் 7வது வீட்டில் இருக்கிறார். இதனால் ஈகோ காரணமாக பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளன. அத்தகைய சூழ்நிலையில் உறவில் நல்லிணக்கத்தை பேணுவதற்கு உங்கள் துணையுடன் நீங்கள் ஒருங்கிணைய வேண்டும். இதனால் உங்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக வந்து சேரும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக இல்லாவிட்டாலும் நிதானமாக இருக்கும். பணவரவு வரும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் ஆலோசித்து செல்வது நன்மை தரும். மேலதிகாரிகள் கூறுவதற்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் நிதானமாக பேசுவது குடும்ப அமைதியை தரும். நண்பர்கள் உறவினர்கள் விலகி செல்வது போல் இருக்கும். விட்டு பிடிப்பது நல்லது. குழந்தைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீர்கள். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாற்று கருத்துக்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும். கலைத்துறையினருக்கு இடைத்தரகர்கள் போன்றவர்களின் ஒத்துழைப்பை எதிர்பாராமல் நீங்களே நேரடியாக முயற்சி செய்து வருவதன் மூலம் புதிய வாய்ப்புகள் சிலவற்றை பெற்று மகிழ இடம் உண்டு. சக கலைஞர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் நற்பெயரை காப்பாற்றிக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு நீங்கள் முயற்சித்தால் கல்வியில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் காண முடியும். தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று உயர் வகுப்புகளுக்கு செல்ல முடியும். இடையில் நிறுத்தி வைத்திருந்த சில பகுதிகளுக்கான தேர்வுகளையும் இப்பொழுது எழுதி நிறைவு செய்வீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செய்வது நன்மையை தரும். கல்வியில் முன்னேற்றமான மாதம். அஸ்வினி நட்சத்திரம். இந்த மாதம் பணவரவு திருப்தி தரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய நபர்களிடம் எச்சரிக்கை தேவை. வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. பெரியோர்களின் உதவியும் கிடைக்கும். மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். துணிச்சலுடன் எந்த காரியத்திலும் ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிப்பீர்கள். பரணி நட்சத்திரம். இந்த மாதம் நிம்மதியும் சுகமும் அதிகமாகும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரலாம். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு
இந்த மாதம் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலன் தரும். பணவரத்து திருப்தி தரும். பக்தியில் நாட்டம் ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உதவிகள் செய்து மன திருப்தி அடைவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும். பரிகாரங்கள்: பௌர்ணமி அன்று சத்திய நாராயணா பூஜை செய்து விரதம் இருப்பது கஷ்டங்களை போக்கும். மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.